அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய செய்தி திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி அதற்கான ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் வி லீடர்ஸ் என்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்ததாக செய்திகள் நேற்று பார்த்தேன். அதில் பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய 1-2 பொறுப்பாளர்கள் போயிருக்கிறது. அப்புறம் நிறைய அடிமட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை ஒரு மூளை செலவை செய்து, அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசையோடு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்றும், அதே நேரத்தில் இது ஒரு இயக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் பத்திரிகையில் ஊடகங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது, பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசையோ, எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய ஆசையோ, தேசிய தலைவருடைய ஆசையோ, யாருடைய ஆசையும் எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தேசம், இந்த நாடு என்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் எனக்கு முன்னாலே மூத்த தலைவர்கள், முதலமைச்சராக இருந்தவர்கள் கல்யாண சிங் அவர்கள், உமா பாரதி அவர்கள், ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய மராட்டா பாண்டியா அவர்கள், இன்னும் நிறைய பேர்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே போய் திரும்பி இந்த இயக்கத்திற்கு வந்ததாகத்தான் வரலாறு இருக்கிறதே தவிர, இந்த இயக்கத்திலிருந்து போய் யாரும் செயல்பட்டு அவர்கள் இருந்ததாக எங்களுக்கு இதுவரையிலும் தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், யாரும் எதையும் நம்பி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. இயக்கத்தில் இருப்பவர்கள் இது பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களாக நிச்சயமாக இருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள இருப்பவர்கள் மட்டுமே இங்கே இருக்க முடியும். வேறு எந்த ஜாதி அமைப்புகளிலோ வேறு எந்த அமைப்புகளிலோ இருக்க முடியாது. ஆகவே யாரும் இதை நம்பி போக வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலும் எந்த விதமான பின்னடைவிலும் கிடையாது. இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டு பேசியது போல, பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. இன்றைக்கி மிகப்பெரிய தலைவர்களுடைய வரிசையிலே முதல் வரிசையில் இருப்பவர் மோடி அவர்கள் பாரத மோடி அவர்களுடைய வழியிலே தான் இன்றைக்கி தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் இந்திய பாரதிய ஜனதா கட்சியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லை, நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்த பிறகு எப்படி ஆசை இருக்க முடியும்? ஒரு கட்சியில் இருந்து கொண்டு ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டு பிறகு அவர்கள் போன பிறகு ஆசீர்வாதம் எப்படி இருக்க முடியும்? இல்லை, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் கணக்கெடுத்து பார்க்கல. எனக்கு அந்த அதாவது எங்களுடைய கடைநிலை கிளை தலைவர் முதல் மாநில நிர்வாகிகள் வரையில் நான் வேண்டுகோள் வைப்பது, யாரும் எதையும் நம்பி ஏமாந்து இது இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலும் இருந்து கொள்ளலாம், இந்த இயக்கத்திலும் இருந்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் யாருக்கும் வேண்டாம். அதை தவிர்த்து நம்முடைய கொள்கையின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே உறுப்பினராக இருந்து செயல்பட முடியும் என்பதை என்னுடைய அனைத்து தலைவர்களுக்கும் எங்களுடைய கிளை கழகத்துடைய பொறுப்பாளருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். அதாவது ஒரு கட்சியில் இருக்கும்போது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் கட்சியிலிருந்து போன பிறகு அவங்க மீது நடவடிக்கை நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு முடியாது. அதை பற்றி எப்படி பார்க்குறான்னா, பாரத நரேந்திர மோடி அவருடைய மேடையாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அமித்ஷா அவருடைய மேடையாக இருந்தாலும் சரி, எல்லா மேடைகளிலும் அவருடைய அருகிலே இருந்து எல்லா நிகழ்ச்சியிலும் நடத்தியவர் திரு மதிப்புக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். கடந்த பொதுத் தேர்தலில் கூட
விமானம் மூலமாக ஹெலிகாப்டர் மூலமாக 100 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணியது மதிப்புக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அவர்கள். ஆகவே அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இருந்தால் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது சொல்வது என்பது அது சரியாக இருக்காது. அது மட்டுமல்ல, இன்னொரு கருத்து உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புவது, ஏற்கனவே எங்களுடைய செய்தி தொடர்பாளர் திருப்பதி நாராயணன் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார். அதிலே சொல்லப்படுவது என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி ஒரு 2% வாக்கு தான் வாங்கியிருக்கு அப்படி ஒரு தவறான கருத்து இருந்தது. உங்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். 11% ஓட்டு 2024ஆம் ஆண்டு வாங்கப்பட்டது. அது எப்படின்னா 23 பாராளுமன்ற தொகுதிகளில் 138 சட்டமன்ற தொகுதிகளில் வாங்கிய ஓட்டு விகிதம் 11%. ஆனால் இன்றைக்கு வெறும் 27 இடத்தில் இன்று தான் இன்றைக்கு சராசரி 53,000 வாக்குகளும் 22% வருகிறது. இன்றைக்கு அதை கணக்கு பார்த்தால் 22% வருகிறது. ஆகவே இதுவரையிலும் நடந்த எல்லா தேர்தலை காட்டிலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் குறைந்த இடங்களில் போட்டியிட்டு அதிக சதவீத மதிப்பெண்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதை தயவு செய்து எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, அவர்கள் கட்சி விட்டு போன பிறகு எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? அதாவது நிச்சயமாக இங்கிருந்து ஒரு சில பேர் போயிருக்கிறார்கள். உங்கள் மூலமாக நான் வேண்டுவது, தெரிந்தோ தெரியாமலோ போயிருக்கலாம், அவர்கள் மீண்டும் இந்த கட்சியில் வந்து இணைய வேண்டும். அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க மாட்டோம், எப்பொழுதும் எடுக்க மாட்டோம். கட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும். நான் சொல்ல எதுவும் தவறான வழிகாட்டின் படி யாரும் போக வேண்டாம். போனவர்கள் வர விருப்பமில்லை என்று சொன்னால் ஒரு இடத்தில் மட்டும்தான் உறுதியாக கட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும், இயக்கத்தில் இருக்க முடியாது. இந்த கட்சி பலமாக தான் இருக்கிறது. கட்சி பலவீனமாகவே இல்லையே. யார் சொன்னா உங்களுக்கு கட்சி பலவீனமாக இருக்குன்னு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதிமுக நடக்கிற விஷயத்தை பற்றி நான் பேச முடியாது. அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் போனவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. போனவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, எப்பொழுதும் வரலாம். ஏன்னா தெரியாம தான் போயிருக்காங்க நிறைய பேர். நான் தமிழில் தான் பேசினேன் உங்கள்கிட்ட. அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும், இங்கேயும் செயல்படலாம், அங்கேயும் செயல்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு முதல்ல நான் சொல்லியிருக்கேன். அதாவது திருப்பி வரும்போது அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம். கட்சி விட்டு விலகி போனவர் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கணும்? என்ன சொல்றீங்க? இயலாமையில தெரியாம எது தெரியாம நிறைய பேர் போகலாம்ல. ஏதோ இங்கேயும் இருக்க தம்பி சொன்ன மாதிரி இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம்னு சொல்லி போன மாதிரி தெரியாம போகலாம். ஒவ்வொருடைய கற்பனைக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. மாவட்ட தலைவர்கள் கூட்டம் போட்டது மாவட்ட செயலாளர்கள் இல்லை, மாவட்ட தலைவர்கள் கூட்டம் போட்டது நேற்று 5ஆம் தேதி இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடணும். எல்லா இடங்களிலும் பரவி வருகின்ற வெப்பமயமாக்குதல், குளோபல் வார்மிங்கை தடுப்பதற்காக மரங்கள் நடணும். பிறகு 10ஆம் தேதி உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர், இந்தியாவை அதிக நாட்கள் ஆண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தமிழக சாதனைகள் அனைத்தையும் எப்படி கொண்டாட வேண்டும். 3வது ஜூன் 21ஆம் தேதி எங்களுடைய யோகா தினம், இதையெல்லாம் எப்படி கொண்டாட விட வேண்டும் என்பதற்காகவும் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வந்தால் அதற்காக தயாரான சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி
நடவடிக்கைகள் எடுப்பதற்காக திருச்சியில் 8ஆம் தேதி நாங்கள் மாவட்ட தலைவருடைய கூட்டத்தை கூட்டியிருக்கோம். அதாவது நீங்கள் இப்போ என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய கட்சின்னு நான் சொன்னேன். இந்தியாவில் இன்றைக்கி 1700 எம்எல்ஏக்களுக்கு மேலே இருக்கிறாங்க, 270 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கிறோம். ஆக தமிழகத்தில் வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் தான் எங்களுக்கு போட்டி நிச்சயமாக இருக்கும். யார் சொல்லியிருக்காங்க? வணக்கம் தமிழகம், பிரதமர் மோடி படம். இதை எழுதினது யாருன்னா திரு அண்ணாமலை அவர்கள். நமது பாரத பிரதமரை பற்றிய புக்கு இது, அதில் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு எழுத்து எழுதியிருக்காங்க, நான் இப்போ உங்களுக்கு படித்து காட்டுறேன். இதில் தமிழர்களுக்காக மோடி, தமிழகத்திற்காக மோடி, இந்தியாவிற்காக மோடி. இப்போது படிப்படியாக, ஆனால் சர்வ நிச்சயமாக மோடிக்காக தமிழகம். இங்கே பாருங்க, இந்த படிச்சீங்களா? இதுதான் பதில் உங்களுக்கு. எங்க கட்சியில் பிரச்சனை கிடையாது. ஏடிஎம்கே இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. எங்க கட்சி என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கு. உள்ளாட்சி தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி இதே கூட்டணியோடு சேர்ந்து போட்டியிடும். அது பத்தி எனக்கு தெரியாத, உண்மை இல்லை அது. திரு அண்ணாமலையை பொறுத்த மட்டிலும் நான் எப்பொழுதும் நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப்போடு தான் இருந்தேன். என்னிடம் எதுவரையிலும் கருத்து வேறுபாடு கிடையாது. 4ஆம் தேதி வரை நான் காலையில் கூட நான் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னேன். ஆக எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் மக்கள் அமைதியை தான் எதிர்பார்க்கிறாங்க. 2 வருடத்திற்கு முன் எப்படி இருந்ததோ அதே தான் எதிர்பார்க்கிறாங்க. மதவாத சக்திகளுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்ற. மதிப்புக்குரிய மாண்பு நிர்மல்குமார் அவர்கள் சட்டம் படித்தவர், அதனால தான் சட்ட அமைச்சர். ஆனால் சட்டத்தை மதிக்கிறாரா என்பதுதான் கேள்வி. ஒரு சட்டத்தை படித்த சட்டத்துறை அமைச்சராக இருப்பவர் சட்டத்தை மதிக்காமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது நீதிமன்ற நீதிபதி உத்தரவு போட்டிருக்கார், தீபம் ஏற்றியே தீர வேண்டும். ஆனால் சட்ட அமைச்சர் என்ன சொன்னார்னா, எப்படி ஏற்ற முடியாது, 2 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், இவர் சட்டத்துறை அமைச்சராக இருப்பதற்கு தகுதி உள்ளவரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. திமுகவும் காங்கிரஸும் பிரிக்க முடியாத, பெவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி பிரிக்க முடியாத கூட்டணியாக இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அவங்கள விட்டு அவங்க போயிட்டாங்க. இதுதான் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே தோழமை கட்சிகளை தோளுக்கு மேலே ஏறி இருந்து செவியை கடிக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆக காங்கிரஸ் கட்சி நம்பி போனால் இதுதான் கதியாக வரும்.